ஹாய் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் ஆவலோட எதிர்பார்த்திருந்த இந்திய இராணுவத்துக்கான அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. கடந்த ஆண்டு தானே போயிடுச்சு, இந்த ஆண்டு கண்டிப்பாக நான் அடித்து தூக்கிடுவேன், வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க. உங்கள் நம்பிக்கை என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும், வாய்ப்பு கிடைக்கும் போதே சரியாக பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 12லேருந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு காலத்தையும் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ப்ரௌசிங் சென்டரில் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு காலமும் ரொம்ப முக்கியம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அப்ளை பண்ண சொல்ல மிக கவனமாக அப்ளை பண்ணுங்கள். எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தெளிவாக ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க தெரிஞ்சவங்க வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடலாங்க. என்னென்ன மாற்றம் அப்படின்னு முதல்ல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் லிமிட்டட் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஏஜ் லிமிட்டட் வந்து 17லேருந்து 21 வயசு தான் கொடுத்துருக்காங்க. அதே டெக்னிக்கலுக்கும் அதே ஏஜ் தான். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் எந்த ஒரு மாற்றமே வரல. அதே 17லேருந்து 21 வயசு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்லேருந்து ஆரம்பிக்கும் ஏஜ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 2008 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு இடையில் பிறந்தவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த இடையில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிடி அக்னிவீர் செலெக்ஷனுக்கு போகிறதுக்கான உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. ஓகேங்களா? அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு மெஷர்மெண்ட் ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் 166 சென்டிமீட்டரு. நிறைய பேர் போலீஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, 169 தான் இருக்கும், 170 இல்லாமல் இருப்பீங்க. வயசு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்னிபாத் செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். 166 தான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் அட்டன் பண்ணுங்கள் 165, கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் அட்டன் பண்ணால் 162 தான் ஹைட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு பிஎம்ஐ வந்து ரொம்ப செக் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 செலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ ரொம்ப டஃப்பாக பிடிச்சாங்க. அதனால் பிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கம்பல்சரி வேணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 3 மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஜிடிக்கும் அப்ளை பண்ணலாம், டெக்னிக்கலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக 2 எக்ஸாமுக்கும் தனித்தனி தான் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஃபிசிக்கலும் அதே போல் தான் நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபிசிக்கலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃபிசிக்கல் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே ஆர்மி ஃபிசிக்கல் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து 4 பேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. 4 பேட்ச் கொண்டு வந்தாலே என்ன நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக புதிய ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது. ஓகேங்களா? யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 5.5 நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் 60 மார்க் கிடைக்கும். செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5:31லேருந்து 5:45க்குள்ளே ஓனே செகண்ட் பேட்ச் 12 மார்க் மைனஸ் ஆகி 48 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது அடிஷ்னலாக 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது 3வது குரூப்பு 4வது குரூப்னு உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது குரூப்பில் வந்து நீங்கள் 5:46லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 3வது பேட்சாக கொண்டு வருவோம், 36 மார்க் தான் கொடுப்போன்றாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி 4th பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6:1லேருந்து 6:15 வரைக்கும் நீங்கள் ஓடினீங்கன்னா 4th பேட்ச்னு சொல்கிறாங்க, 24 மார்க் தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன தெரியும்னா, நீங்கள் லாஸ்ட் பேட்சில் ஓடி செலக்ட் ஆனீங்கன்னா 24 மார்க் மட்டும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஓவரால் அதிகமாக வரும். இந்த வாட்டி யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபஸ்ட் பேட்ச் எடுத்தால் மட்டுமே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி சார் சொல்கிறீங்க, நான் 80 மார்க் எடுப்பேன் எக்ஸாமில் 100க்கு அப்படின்னு. நீங்கள் 80 மார்க்கே எடுத்தீங்கனாலும் 4th பேட்ச் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 24, 80ம் 24 கூட்டினா 104 தான் கிடைக்கும். அதே ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அப்ஸ் போட்டால் கூட 40 மார்க். ஓகேங்களா? அப்போது 144 தான் கிடைக்கும். கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 160 to 170 போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் தமிழில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஓகேங்களா? SSGD போல் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தமிழ்னால கட் ஆஃப் கண்டிப்பாக ஏறும். சார் 170 வச்சாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கலில் நீங்கள் 100 மார்க் போட்டிங்கன்னா ஓகே, ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் மார்க்கு ரொம்ப 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 முக்கியம்.
அதுதான் நமக்கு கை கொடுக்கும். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. எஸ் அகாடமியில் அதுக்கான பிரத்யேகமான பயிற்சியை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வைஸாக சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸுக்கு தனி ஸ்டாஃபு, மேக்ஸுக்கு தனி ஸ்டாஃபு, ஜிகேக்கு தனி ஸ்டாஃபு. அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எண்ணின் 90 நாள் மட்டும்தான் நம்ம தலைகுனிந்து படிக்க போகிறோம். 90 நாளைக்கு அப்புறம் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா 150 கோடி மக்களை பாதுகாக்கின்ற இந்திய இராணுவ அந்த சீருடைய அணியுவது கண்டிப்பாக எல்லாருடைய கனவாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். யார் சரியான முறையில் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த வாட்டி 3 மாற்றம். அந்த 3 மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் தமிழில் வைக்கிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா ஒரே செலெக்ஷனில் ஒரே நோட்டிஃபிகேஷன் 2 வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் 4 பேட்ச் வரைக்கும் தராங்க. ஓகேங்களா? இந்த 3 மாற்றமே கொண்டு வந்திருக்காங்க. அது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்கப்பா. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எஸ் அகாடமியில் ஃபிசிக்கலோட ரிட்டன் எக்ஸாமுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால் வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம கிடைச்ச வாய்ப்புன்னு நினச்சி போராடுங்க. இந்த செலெக்ஷனில் இந்திய இராணுவத்துறையினுடைய சீருடை அணிந்து நீங்கள் மிடுக்காக எல்லையில் போய் பாதுகாக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.